வணக்கம். 5வது நாள் ஃப்ரைடே இன்னைக்கு, ரைட்? மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 5 நாள் மார்க்கெட் வந்து பயங்கர டைட் ரேஞ்சில் இருக்கு. ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் டைட்டில் வந்து நிஃப்டி ஓடிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் வந்து ஓடிட்டு இருக்கு. 200-250 பாயிண்ட்ஸ், 250 கூட ஆனால் 400 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்களேன் ரேஞ்சு. நீங்கள் மண்டே ஃப்ரைடேவும் அதே மாதிரி தான் ஆச்சு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 425 பாயிண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஆனது வந்து +129 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி. ப்ரீமியம் வெறும் 40 பாயிண்ட், ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ஸ்விங்கை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறது ரெண்டுமே ஃபியூச்சர்ஸ் தான். 140 பாயிண்ட்ஸ், 139 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக நிஃப்டி அண்ட் ப்ரீமியம் 1 பாயிண்ட். க்ளோஸ் ஆன லெவல் 67 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். அப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது? ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்கு. கவர்மெண்ட் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க, 100 days பிளான்னு சொல்லிட்டு வெளியில எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. நான் இது பண்ண போறேன், அது பண்ண போறேன்றது எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. அந்த மினிஸ்டர், ரைட்? அது வந்து ரயில்வேஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஆயில் அண்ட் கேஸ் ஆகட்டும், மைனிங் ஆகட்டும், அந்தந்த மினிஸ்டர் அவங்கவுங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, பிரதமர் கிளம்பி இட்டாலி போயிட்டார், ரைட்? பாஸ்தா ஆசை வந்திருக்குமான்னு தெரியாது. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், G7 மாநாடுக்கோசரம் அவர் போயிருந்தார். அண்ட் ஒர்க் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த கட்சி அந்த கட்சின்றது ப்ராப்ளம் இருக்குமான்றது இருந்தாங்க. பட் கவர்மெண்ட் வந்து கிளியர் கட்டா முக்கியமான போர்ட்ஃபோலியோ எதெல்லாம் டிசிஷன் தேவையோ அந்த போர்ட்ஃபோலியோலாம் வித்தின் தேர் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா கண்டினியூஷன் ஆஃப் தி ஓல்ட் பாலிசி இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது, இன்னமும் மார்க்கெட்ல ஒரு கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி. அந்த கேள்விக்குறி என்னதுன்னு சொன்னால், கவர்மெண்ட் போன 10 வருஷத்துல, அதாவது தனித்து இவங்க வந்து கண்ட்ரோல்ல இருந்தப்ப ஹார்ட் டிசிஷன்ஸ் பண்ண மாதிரி இப்பயும் அதே மாதிரி ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் எடுப்பாங்களா? ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்லுவேன்னு சொன்னால், லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒன்று, லூப் ஹோல்ஸ் எங்கெங்க வாட்டர் இருந்துச்சோ அதெல்லாம் சரிப்படுத்தியாச்சு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து அவுட்ரீச் இருந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடு கூடயும் ஆல்மோஸ்ட். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் வந்து ரிலேஷன்ஷிப் பயங்கர மோசமாக போயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம நாடை சுற்றி இருக்கிற சார்க் நாடு கூடயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து அவுட்ரீச் இருந்துச்சு. தார்மாரா வந்து பிரதமர் எல்லா நாடுக்கும் வந்து டிராவல் பண்ணியிருந்தாங்க. காமெடி கூடயும் ஓடிச்சு. ஒரு லென்ஸ் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி இருப்பாரு, இந்த நாட்டுக்கு போகலன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அதுக்கான ரிசல்ட் அடுத்த 5 இயர்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். நிறைய நாட்டு கூட நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்று, இது வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். வித்தின் இந்தியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் என்னென்ன அடிப்படை தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்க. என்னென்ன தேவைப்பட்டுச்சு? ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். கவர்மெண்ட் பெரிய லெவல்ல வந்து இன்டர்நேஷ்னல் அந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து மேஜராக ஜம்ப் பண்ணாங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்? பவர். நார்த் சவுத் பவர் கிரிட்டை வந்து இன்டிகிரேஷன் பண்ணாங்க. தோ இது வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட், யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. பட் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஒன்று. ரெண்டாவது, யூபிஐ ஸ்டாக், ரைட்? பேமெண்ட் கேட்வே பக்காவாச்சு. அடுத்தது வந்து ஆதார் பேன் கார்டு லிங்க் பண்ணி பேங்கோட அது லிங்க் பண்ணதுனால இந்தியாவுக்கு உள்ள நடக்கிற முக்காவாசி கேஒய்சி இது எல்லாமே வந்து ஈஸியாச்சு. இந்த யூபிஐ ஸ்டாக்னால ஒரு மேஜர் சேஞ்சஸ் வந்துச்சு. அண்ட் இட் வாஸ் அட்வான்டேஜ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ரைட்? இது இல்லாத டிஜிட்டல் நெட்வொர்க், பெரிய நெட்வொர்க் வந்துச்சு. அண்ட் மேஜரா பிஸ்னஸ்க்கு என்ன தேவைப்படுது? பவர் இல்லாத ரோடு தேவைப்படுது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல இருந்து போர்ட்டுக்கு, அது ஏர்போர்ட்டா இருக்கட்டும் இல்லை சீ போர்ட்டா இருக்கட்டும், இந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து உங்களுக்கு ரோடு வேணும். அண்ட் ரோடு வந்ததுக்கு அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவையில்லை, ரோடு வேணும். அடுத்தது வந்து கப்பல் போறதுக்கு பெரிய துறைமுகம் தேவைப்பட்டுச்சு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரிப்படுத்தினாங்க. எந்தெந்த இடத்துல ரோடு போடுறது கஷ்டமா இருந்துச்சோ, இல்லை ஹெவி டிராஃபிக் இருக்கு, சீப்பர் வே ஆஃப் வேணும்னு சொல்ற இடத்துல ரயில்வேஸ் போட்டாங்க.
டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடோரும் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நடந்தது. அதுக்கான பலன்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதுக்கான ரிசல்ட் வந்து அடுத்த 2-3 இயர்ஸ்ல வந்து நிச்சயமா பார்ப்போம். மேன் பவர், அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு, ரெவென்யூ ஜென்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உருப்படியான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு. இதுக்கான ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு 8-10 வருஷத்துல நம்ம வந்து பார்ப்போம். சரி, we will not go into it. டெஃபினட்டா இந்தியா இஸ் எ பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். இந்தியாவில் சம்பாதிக்கிற மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாதுன்றது மறுபடியும் நான் வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம மேட்ருக்கு வரலாம். இப்ப நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்குன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ரேஞ்சை உடைக்கும். வாங்கல சார்ட்டை நம்ம டைரக்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து 75 மினிட்ஸ் சார்ட் அண்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. சரியா? 23,500 உடைக்குதுன்னு வச்சுங்க, நீங்க வந்து லாங் போங்க. உடைக்கலையா, வெயிட் பண்ணுங்களேன். ரைட்? அதே மாதிரி கீழே நீங்க ரியலா ஷார்ட் பண்ணும் நீங்க விருப்பப்பட்டீங்கனால் 23,250, ரைட், 260 கூட வேணா வச்சுங்க. 260, 250 வந்து ஷார்ட் பண்ணலாம். அண்ட் 23,280 இல்லை 300 வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி லாங் போறீங்கன்னு சொன்னால் 450 வந்து 23,450 வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து மோர் ஆர் லெஸ் இந்த சைடில் போய் இது பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை இது இங்கே இருந்து டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டவுன் சைடு வந்தால் எவ்வளோ தூரம் வரும்? ப்ராபப்ளி இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 22,750 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் அப் சைடு போகுதுன்னு சொன்னால் இன்னமும் என்னோட இலக்கு என்னது? 24,200. அந்த இலக்கு விட்டு இன்னும் நவுரில் நான் அதே லெவலில் தான் நான் நிற்கிறேன். 24,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் அப்சைடு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? எஸ், அப்சைடு உடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம், நம்ம வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியோட 75 மினிட்ஸ் சார்ட், ஃபியூச்சர்ஸ் சார்ட். அப்சைடில் என்ன லெவல் இருக்கு? 50,150 அந்த லெவலில் உடச்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்சைட் நீங்கள் பிளான் பண்ணலாம். ரைட்? ஸோ மோஸ்ட் லைக்லி மண்டே இன்னைக்கு கேப் அப்போ அப்படி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி இந்த லெவலில் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை ஒரு சின்ன அப்சைடு போயிட்டு அங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சே சம்வேர் அரௌண்ட் 49,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்சைடு போகுதுன்னு சொன்னால் எது வரைக்கும் போகும்? 52,250 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மோர் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரைட்? ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணும். 50,000ல வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். இல்லை 49,700 கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அண்ட் கீ சைடில் நீங்கள் வரும்போதும் அதே 49,900 இல்லை 950 லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இதான் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஃப்ரைடே இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் குட்ஸ் அதான் வந்து சூப்பர் டூப்பராக பண்ணிச்சு. கேபிட்டல் குட்ஸில் வந்து உங்களுக்கு மேஜராக பண்ணது ஏபிபி, எல்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஏபிபி, சீமென்ஸு, டெக்ஸானு, நம்ம கியூமின்ஸ் இந்தியா, இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து டெக்னாலஜி. உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ். அண்ட் அங்கேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாஸ்டாக் கீழே விழுந்துருந்துச்சு முந்தின நாள் தேர்ஸ்டே அன்னைக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி ஸ்டாக்ஸ் அதர் தென் எம்சிஎக்ஸ் அது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. மீடியாவில் ஜி கீழே விழுந்தாவே மீடியா கீழே விழுந்ததா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இது இல்லாத கெமிக்கல் ஸ்டாக்ஸ், சம்பல் ஃபர்டிலைசர், யூபிஎல், நீங்கள் வந்து சம்பல் ஃபர்டிலைசர் லாஸ்ட் 3 டேஸாக மேலே ஏறினதுக்கு ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ் ஸ்டாக் வாஸ் பர்ஃபார்மிங் வெரி வெல். அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7 o'clock நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மண்டே இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஊர் மார்க்கெட் லீவ். அண்ட் யூரோப் எல்லாமே வந்து ஃபிளாட் நெகட்டிவா இருக்கு. யூஎஸை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் 7 o'clock வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 135 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 0.4%. மோர் ஆர் லெஸ் ஃபிளாட்டிஷா தான் இருக்கு. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் ஆன் பாசிட்டிவ் சைட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பெட்ரோ டாலர்
டாலர்ன்றது ஒரு ஒரு கணக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, சவுதி அரேபியா வந்து பெட்ரோ டாலரை முடிச்சிட்டாங்க, ஸோ அமெரிக்கா டாலர்லாம் கிராஷ் ஆக போகுதுன்னு. சத்தியமா அதை நம்பாதீங்க. ஏன் நம்பாதீங்கன்னு சொன்னால், இது வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு ஃபேக் நியூஸ். ஏதாச்சும் ஒரு பெரிய சேனல்ல இல்ல ஏதாச்சும் ஒரு மீடியால இந்த விஷயம் வந்திருக்கா? வரல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பெட்ரோ டாலர்ன்றது ஒரு பெரிய சமாச்சாரம், ரைட்? ஒரு நாட்டை, அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டை பெரட்டி போடக்கூடிய ஒரு சமாச்சாரம். அது நியூஸ் உண்மைன்னு சொன்னால் மார்க்கெட் என்ன ஒரு ஆட்டம் ஆடி இருக்கணும்ன்றதை நினைச்சு பாருங்களேன். டாலர் இண்டெக்ஸ்ன்றது ஒண்ணு. டாலர் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அமெரிக்கன் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்றதை நினைச்சு பாருங்க. அதுக்கான ஒரு அறிகுறிகளும் கிடையாது. இது வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால் சார்ட்ல எந்த விதமான அறிகுறியும் காட்டல. ஒன்று. அண்ட் மெயின் பிஸ்னஸ் சேனல், அது இந்தியாவாகட்டும் உலகம் எங்கும் ஆகட்டும், எங்கேயுமே இதை பற்றி பேசல. ஸோ இதை பற்றி யாராச்சும் சொன்னாங்கனால் எந்த வெப்சைட்டுப்பா காட்டு, அப்படி கேளுங்க. இந்த ட்விட்டர் ஹேண்டிலு, வாட்ஸ்அப் ஹேண்டிலு, இந்த கதையெல்லாம் வேணாம். ஒரு நல்ல ஜெனியூனான வெப்சைட்ல இந்த நியூஸ் இருக்கான்றது பாருங்க, கிடையாது. ஸோ அதை பார்த்துட்டு ஏமாறாதீங்க, அதை பார்த்துட்டு சில டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டது வந்து இந்த விஷயத்த தான். நீங்க சொன்ன கிராஷுக்கு இது காரணமா இருக்குமான்னு கேட்டதுக்கு இல்லப்பா அது நம்பாதீங்கன்னு தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். சரி, கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது இன்னைக்கு. அண்ட் 2324 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 29.42ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 8350 8360 அதே லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர் வீக் பாயிண்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ருப்பியை பொறுத்த வரைக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஹோல்சேல் ரேட் 24 கேரட் வந்து 7420ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 91,000 rupees per kg 999 குவாலிட்டியில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் மோரார்லெஸ் நாளைக்கு ஒரு டைரக்ஷன் இல்லாததான் மறுபடியும் ஓப்பன் ஆக போகுது. ஆனால் எந்த டைரக்ஷன் வந்தாலும் அது அப் சைடா இருக்கட்டும், டவுன் சைடா இருக்கட்டும், ஏன்னா இட் இஸ் மோர் ஆனே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. லாஸ்ட் 5 days பண்ணிருக்கு. NR5 ரைட், இல்லை NR7. NR7னா 7 நாள் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கும். நேரோ ரேஞ்சுன்னு இது வந்து ஆன்லைன்ல போய் இதுக்கான பேட்டர்ன்ஸ் என்னதுன்றது நீங்க செக் பண்ணி பார்த்தா பாருங்க. NR5 NR7ன்றது இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ். அண்ட் என்ன ஆகுன்றது நீங்க போய் பாருங்க. எந்த சைடு வெடிச்சாலும் அது அப் சைடா இருக்கட்டும், டவுன் சைடா இருக்கட்டும், ஒரு பெரிய மூவ் பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 23,500ல ஹையஸ்ட் காலும் 23,400ல ஹையஸ்ட் புட்டும் இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50,000ல வந்து ஹையஸ்ட் கால், செகண்ட் ஹையஸ்ட் கால் 51,000லயும் இருக்கு. அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் அதே 50,000ல ஹையஸ்ட் புட்டும் இருக்கு. ஸோ மோர் ஆஃப் ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் புட்டை வந்து 49,000 லெவல்ல போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு ஹிண்ட் காட்டுது. சப்போஸ் நிஃப்டி எந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆன லெவல் வந்து 23,466. எங்க ஹையஸ்ட் கால் எழுதியிருக்கிறாங்க 23,500. ஒரு 36 பாயிண்ட் 34 பாயிண்ட் மேல. ஸோ மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல, பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் 23,500 லெவல்ல ஹையஸ்ட் கால் எழுதியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷார்ட் கவரிங் போவாங்க. என்ன ஆகுன்றது தெரியும், ரைட்? ஒரு பெரிய மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 24,200 இன்னமும் ரியாலிட்டி தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டியும் அதே மாதிரி தான், ரைட்? மேலே வந்து நம்ம பேசுறது ஆல்மோஸ்ட் 2,200 2,300 பாயிண்ட்ஸ் அப்சைட் நம்ம பேசுறோம். ஷார்ட் கவரிங் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கும் வந்து ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசிடுறேன். அது சொல்றதுக்கு முன்னாடி, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது ஒன்று. அண்ட் நான் கொடுக்கறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, இல்லை ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது முடிவு பண்ணுங்க. சக்தி சுகர்ஸ் இன்னைக்கு வந்து 4180 42 லெவலில் இருக்கு. அதோட இலக்கு 47, 5 ரூபா தான், பட் 10%, ரைட்? இது வந்து ஷார்ட் டேர்ம் இலக்கு. கொஞ்சம்
அடுத்த ஒரு மாசம் இலக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 55 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்பிஐக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். இன்டர்நேஷனல் சென்ட்ரல் பேங்க், அதாவது லண்டன் சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் பேங்க்ன்றது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். நம்ம எல்லாம் ஆர்பிஐ வந்து திட்டிட்டு இருக்கோம், இந்த மனுஷனுக்கு ஒரு கன்றாவையும் தெரியல, இவன்லாம் வந்து ஆர்பிஐ கவர்னர்ன்றது நிறைய புத்திசாலிங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் லண்டன் இருக்கிற சென்ட்ரல் பேங்க், ரைட், அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் பேங்க்ன்ற ஒரு அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. வாழ்த்துக்கள் ஆர்பிஐ. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.